Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are discussing Godzilla versus Post-Colonial, an essay written by Thomas King. And this essay was published in the year, teachers? 1990. 1990. ரொம்ப முக்கியமான essay. Okay, இப்போ நம்ம ஆத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு போஸ்ட் கொலோனியல் அப்படிங்கிற டேர்ம்ல இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ்ல உடன்பாடு இல்லை. அப்ப என்ன சொன்னாரு, அதுக்கு பதிலாக நான் ஆல்டர்னேட்டிவ் வச்சிருக்கேன் சார். அது ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா நேட்டிவ் லிட்ரேச்சர் தான். நேட்டிவ் லிட்ரேச்சருக்குள்ளார ட்ரைபல் லிட்ரேச்சர்னு இருக்கு, அப்புறம் பாலிமிக்கல் லிட்ரேச்சர் இருக்கு, அப்புறம் வேற என்னென்னலாம் சொன்னாரு? ட்ரைபல் லிட்ரேச்சர் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Interfusional association. Interfusional, polemical, associational. 4 விஷயம் இருக்குன்னு சொன்னாரு. அதை ஏன் இதை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிற நமக்கு ரீசன்ஸ் சொல்லிட்டார். இப்போ என்ன பண்ண போறா, he is going to take one by one all these sub genres of native literature, native writing. இந்த நேட்டிவ் ரைட்டிங்ல சப் டிவிஷன்ஸ் இருக்கு, அதனுடைய டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த டிவிஷன்ஸ் ஒண்ணா எடுத்து அதனுடைய கிரேட்னஸ் என்ன அப்படின்னு நமக்கு சொல்ல போறாரு. Now, how does he begin? பாருங்களேன், அந்த எஸ்ஏல அழகா சொல்றாரு. Two of these terms are self-apparent. அந்த terms போதும். It will tell what it is about. One is tribal, the other one is polemical. ட்ரைபல்னா என்ன, பாலிமிக்கல்னா என்னன்னு அடுத்து நமக்கு சொல்ல போறாரு. What is tribal அப்படிங்கும்போது, tribal refers to literature that exists within a specific tribe or community. ஒரு ட்ரைப், ஒரு மக்களினம், அந்த மக்களினத்திற்கு அல்லது அந்த மக்களினம்னு சொல்லலாம், அது ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லலாம், கேதரிங் ஆஃப் பீப்புள். அந்த கேதரிங் ஆஃப் பீப்புளுக்கு உரியது. And how is this literature shaped? It is shaped by the shared experiences of the members of that community. இப்போ நம்ம ஒரு ஏதோ தோடாஸ் அந்த மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கு போறோம். அந்த மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு மக்களினம் வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மக்களினம் அவங்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள், அந்த மக்களுக்கு மட்டுமே உள்ள ஒரு சில உணர்வு நிலைகள். அந்த உணர்வு நிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இலக்கியமாக கொடுக்குறாங்க. And this is called tribal literature. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ட்ரைபல் பீப்புளுடைய அந்த ஷேர்ட் எக்ஸ்பீரியன்சஸ் cannot be found outside the community. அவங்களுடைய அனுபவம் அந்த இடத்தை கடந்து நீங்க சமதளத்துக்கு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களிடம் இதே அனுபவம் இருக்காது. அதனால what is better? Tribal literature is better. Is the idea clear, teachers? Tribal literature பத்தி சொல்லிட்டார். அடுத்தது what is polemical? Polemical அப்படின்னு சொல்லும்போது, polemical refers to literature either in native language or in English or French. That concerns itself with the clash of the native and non-native culture. Polemical அப்படின்னு வரும் பொழுதே, the author is telling it is a kind of literature either written in one of the native languages or in a foreign tongue, and it is worried about the clash of the native and non-native culture. இந்த மக்கள் அந்த இனத்தினுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்திற்கும் அந்த காலனைசருடைய கலாச்சாரத்திற்கும் இடையே இருந்த அந்த பிணக்கு, அந்த மோதல், அதை குறித்து எழுதப்பட்ட இலக்கியம். இதுதான் பாலிமிக்கல். டெஃபினிஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டீச்சர்ஸ், நமக்கு இதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. Are you there, teachers? So what are the examples of polemical writings அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. The example of polemical writing is Beatrice Culliton's In Search of April Raintree. Next one, Maria Campbell's Half-Breed. அப்புறம் D. Archie McNichols, The Surrounded and
Wind from an enemy sky. அதற்கப்புறம் Howard Adams, Prison of Grass. These are examples of polemical writing. Is the information clear, teachers? Why are they called polemical? அப்படின்னு கேட்டீங்கன்னா, these words do not specifically speak about the native people and the native culture alone. அதை பத்தி மட்டும் பேசுவது அல்ல. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய வேற ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம் அப்படின்னா, அந்த காலனைசர்ஸ் உடைய சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல இருக்கக்கூடிய கல்ச்சரல் ப்ராப்ளம்ஸ், சோசியல் ப்ராப்ளம்ஸ், பொலிட்டிக்கல் விஷயம் எல்லாத்தையும் கொண்டு வந்து நேட்டிவ் பீப்புள்கிட்ட சேர்க்குது. அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? polemical. Is idea clear, teachers? Did you understand these ideas? Yes, sir. Now we move on to aduthu. What is the next subdivision within native writing? We call it as interfusional and associational. Interfusional writing, associational writing. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி சொன்ன அந்த ட்ரைபலும் பாலிமிக்கலும் டக்குன்னு விசிபிளா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நமக்கு டக்குன்னு பார்வையில விழாத ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ரெண்டு டைப் ஆஃப் ரைட்டிங். ஒன் இஸ் இன்டர்ஃபியூஷனல், தி அதர் ஒன் இஸ் அசோசியேஷனல். வாட் இஸ் இன்டர்ஃபியூஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆத்தர் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஓகே, லெட் மீ இன்டர்ஃபியூஷனல். ஓகே அப்படின்னு சொல்லும்போது ஆத்தர் சேஸ், லெட் மீ இங்க வர மாட்டேதா. Interfusional, the term interfusional are not interfusionalum associationalum டக்குன்னு உங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. அப்ப what is interfusional அப்படிங்கும்போது, interfusional refers to native literature that blends oral storytelling with written form. Okay, oral storytelling-ஐயும் written form-ஐயும் blend பண்றதுனால அத interfusional அப்படின்னு சொல்றோம். What does it do? அப்படின்னா, it mixes traditional oral pattern with a written English. நேட்டிவ்ஸுக்கே உரியதான ஓரல் பிளஸ் நம்ம கத்துக்கிட்ட ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அந்த ரிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ், அங்க இருக்கக்கூடிய நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டையும் பியூட்டிஃபுல்லா பிளெண்ட் பண்ணக்கூடியது தான் இன்டர்ஃபியூஷனல். அந்த இன்டர்ஃபியூஷனலுக்கு நம்ம ஆத்தர் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the translation of Howard Norman in The Wishing-Bone Cycle. That is an example of interfusional literature, translated works. Number 2, Harry Robinson's Write It on Your Heart. This is an example of interfusional literature. Are you there, teachers? Did you understand that? அதிலேயே பர்டிகுலரா நம்ம ரைட்டர் வந்து எதை பத்தி ரொம்ப பெருசா பேசுறாங்க அப்படின்னா, ரைட்டர் ஸ்பீக்ஸ் அபவுட் திஸ் ஹாரி ராபின்சன். சாரி, இந்த இடத்துல வேற ஒரு எரர். ஏன் யாரை பத்தி சொல்றாங்க? ஹாரி ராபின்சனை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, the stories in Harry Robinson's collection, that is Write It on Your Heart. Okay, it is told in English, it is written in English, but the pattern, the metaphor and the structure and the theme are from oral literature. எழுது மொழி வந்து ஆங்கிலமாக இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா அந்த இலக்கிய நடை எல்லாமே நேட்டிவ். இதுதான் இன்டர்ஃபியூஷனல் லிட்ரேச்சருடைய ஸ்டைல். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னா, இன்டர்ஃபியூஷனல் ரைட்டிங் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். கிரிஷ் கர்னாட் ரைட்டர் எடுத்துக்கோங்க. இப்ப அவர் எழுதின எந்த லாங்குவேஜ்ல தன்னுடைய ஒர்க்ஸ் வந்து அவர் என்ன லாங்குவேஜ் எழுதினாரு? கன்னடா லாங்குவேஜ்ல எழுதினாரு. அப்புறம் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அந்த டிரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜ் வாஸ் இங்கிலீஷ், பட் உள்ள இருக்கிற எல்லாமே பக்கா இந்தியன் ஃபோக்லோர் மித். அப்படியே வெஸ்டர்ன் அப்படியே நரேஷன் ஸ்டைலுக்கு போகல.
வெஸ்டர்ன் ஸ்டைல், இந்த நரேட்டிவ் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க யூஸ் பண்ணியிருப்பாரு. பட் மெஜாரிட்டி த மெயின் ஸ்டஃப் வாஸ் த இந்தியன் ஃபோக்லோர் பேட்டர்ன். இதுதான் இன்டர்ஃபியூஷனல். இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? அப்ப இன்டர்ஃபியூஷனல் கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு ஓரல் லிட்ரேச்சர். ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? Yes, sir. இப்போ ஓரல் லிட்ரேச்சர் பத்தி நீங்க பேசும்போது ஒரு சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் ஓரல் லிட்ரேச்சரா சார், அதுல நிறைய பிரச்சனை இருக்கு சார் அப்படின்னு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க வைப்பாங்க. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, a common problem with translated oral literature is that it loses important elements. ஒரு சில இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸை ஓரல் லிட்ரேச்சர் மிஸ் பண்ணிரும். என்ன? நம்பர் ஒன், it misses the storyteller's voice. அந்த ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு ஒருத்தர் மற்ற இதுல எல்லாம் அப்படியே டெஃபினட்டா அவருடைய வாய்ஸ் நல்லா தெரியும். ஆனா இங்க ஸ்டோரி டெல்லர் சம் டைம் டிஸ்அப்பியர்ஸ். அவருடைய வாய்ஸை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது, தி ஜெஸ்டர்ஸ் அண்ட் ரிதம் தே டிஸ்அப்பியர். ஆடியன்ஸ் இன்டராக்ஷன் அப்படிங்கிறதும் போயிடும். பட் இவர் எடுத்திருக்கிறார் இல்லையா, என்ன ஒர்க் எக்ஸாம்பிளா, ஒரு ரைட்டர் ஹாரி ராபின்சன். அந்த ஹாரி ராபின்சனுடைய அந்த ரைட்டிங் ஸ்டைல், interfusional style, avoids this problem. Yeah, how does he avoid this problem faced by oral literature அப்படினா? By encouraging readers to read aloud. This recreates the feeling of live storytelling and performance. இதுதான் greatness of interfusional writing. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறார். என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது ஒரு அழகான ஒர்க். அந்த ஒர்க்ல அந்த இதை நம்ம வாசிச்சு பார்க்கணும். ஐ வில் டெல் யூ கேட் வித் தி பூட்ஸ் ஆன். கேட்ஸ் வித் தி பூட்ஸ் ஆன் அப்படிங்கிறது ஒரு ஒர்க். ஆர் யூ தேர் வித் மீ டீச்சர்ஸ்? ஐ வில் பி கோயிங் டு தட். அதை ஃபர்ஸ்ட் வாசிச்சுறேன். ரைடிங் பூட்ஸ் ஆன், that's the story, the first stories. There was big ranches not around here. இது ஒரு ஸ்டோரியை ஒருத்தர் சொல்லிட்டே வர்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட் வித் த பூட்ஸ் ஆன் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. அதை பத்தி அப்படியே கண்டினியூ பண்ணும்போது, there are stories, the first stories. இந்த ஸ்டோரி it was not narrated by a native, by a non-native. அந்த non-native ஒரு நேட்டிவ் கிட்ட சொன்னாரு. அப்ப எதை பத்தி சொன்னாரு? இது நம்மளுடைய சப்ஜெக்டை பத்தி சொல்லல, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை பத்தி அவரு கதை சொல்லி இருக்கிறார். about a big ranch. ranch அப்படின்னா a farm. Where was the farm? The farm is not in the native land, but it is in Europe. It is in a foreign country. That's long time. Shortly after Imbella Bay stories. Okay, Imbella Bay stories அப்படின்னா mythological stories. நம்ம நேட்டிவ்ல mythological story இருக்கும். அந்த mythological story என்ன பண்ணியிருக்காங்க? Shortly after the mythological story came this story. In the story, யாரை பத்தி அப்படின்னா, it is not about the Indians. Indian அப்படிங்கும்போது நம்மளை பத்தி இல்ல, ரெட் இண்டியன்ஸ். அமெரிக்கால வாழ்ந்த ரெட் இண்டியன்ஸை பத்தி இந்த ஸ்டோரி கிடையாது. இந்த ஸ்டோரி யாரை பத்தி? It is about the white people. This is white people's story because I learned this from the white people, not the white man. அங்கேயும் ஒரு பாரடாக்ஸ் இருக்கு. இந்த ஸ்டோரி யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்? ஒயிட் பீப்புள்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். ஆனா ஒயிட் மேன் கிட்ட இருந்து கத்துக்கல. The white man tells his son, that is Allison, John Paul Allison, white man. யாருதான் ஒயிட் மேன்? அந்த இங்கிலீஷ் மேனுடைய பையன் தான் ஒயிட் மேன். அவன் அடுத்தது வர்றாங்க, அடுத்த ஜெனரேஷன், அவன் மிக்ஸ்டு பிரீட் ஆகிடுறான். He is one that tells the story to his son. Okay, Allison அவருடைய பையன் ஜான் பால் ஆலிசன் சொல்றான். அவன் தான் எங்க ஒயிட் மேன். அந்த ஒயிட் மேனுக்கு அப்புறம் வரக்கூடியது அவன் தன்னுடைய பையன் சொல்ல போறான். அவனுடைய பையன் பேரு பர்ட் ஆலிசன். இந்த பர்ட் ஆலிசன் he was not a white man, he was white people. ஏன் அப்படின்னா அவன் மிக்ஸ்டு ரேஸ். ஏன் அப்படின்னா பர்ட் ஆலிசன் was half Indian and half white. அப்பா ஒயிட்டு, அம்மா ரெட். என்ன பண்றாங்க? ரெட் இண்டியன் ட்ரைபு.
அதனால அவன் ஒரு மிக்ஸ்டு ரேஸ். Okay, because his mother was an Indian and his father a white man, so his father told him those stories. But he told me, Bert Allison, so he told me, this is not Indian stories. Okay, white man stories. This is not Indian stories, white man stories. You understand that? ஒரு பக்கமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, nothing is pure. Okay, nothing is pure. It becomes mixed up. அப்படிங்கிற ஒரு ஐடியா. Are you there with me, teachers? Now we move on to the next one. Next one என்ன, இன்னொரு டைப் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்குன்னு சொன்னார்ல நேட்டிவ் லிட்ரேச்சர்ல. What is it called? Associational literature. Associational literature. What is associational literature? ரொம்ப பெருசாலாம் நீங்க தலையை போட்டு உடைச்சிடாதீங்க. டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க, அதுல என்ன எக்ஸாம்பிள்னு பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்பாங்க. இருந்தாலும் நான் டீட்டெயில நடத்துறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதுல இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தடவை மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட்டு வந்தோம். ஓகே, லெட்ஸ் நாட் டேக் த கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் ஃபார் கிராண்டட். ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்டெப்தா போய் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கும் நம்ம தயாரா இருந்துடணும். இல்ல மேலோட்டமா எடுத்திருந்தாங்கன்னா வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கும் தயாரா இருந்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்கள்ல அவ்வளவு பெருசா எடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா எடுத்திருப்பாங்க. இல்ல ரொம்ப பெருசா எடுத்திருக்காங்கன்னு ரொம்ப போட்டு மண்டே அடிச்சிங்கன்னா பேசிக்ஸ் கேட்டிருப்பாங்க. பேசிக்ஸை நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், டச் பண்ணாம போயிருப்போம். அப்பயும் மிஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. நம்ம ரெண்டுக்குமே தயாரா இருந்துக்கணும். லெட்ஸ் கோ ஹேவ் அ பேலன்ஸ்ட் அப்ரோச். இப்ப அசோசியேஷனல் லிட்ரேச்சர் என்னன்னு சொல்லுதுன்னு பார்ப்போம். அசோசியேஷன் லிட்ரேச்சர், வாட் இஸ் இட் அப்படின்னா, இட் இஸ் த பாடி ஆஃப் லிட்ரேச்சர் தட் ஹஸ் பீன் கிரியேட்டட் ஃபார் த மோஸ்ட் பார்ட் by contemporary native writers. Okay, associational அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய நேட்டிவ் ரைட்டர்ஸ் உருவாக்கிய அந்த பாடி தான் அசோசியேஷனல். இதுக்கு ஒரு சிங்கிள் டெஃபினிஷன் கிடையாது, பட் இட் ஹாஸ் சம் காமன் ஃபீச்சர்ஸ். இந்த ஆத்தர் வந்து இந்த பாராகிராஃப்ல இருக்கிறத நான் அப்படியே தூக்கி சிம்பிளா போட்டிருக்கேன். வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் அசோசியேஷனல் லிட்ரேச்சர்? ஏன்னா அந்த லைன்ஸ் பார்க்கும்போது நீங்க அப்படியே கேமரா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா ஒண்ணுமே புரியலையேன்னு தலையை சொரிகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்னு படிச்சுட்டா அதுல மெயின் ஐடியாஸ் மட்டும் உங்களுக்கு தூக்கி போட்டிருக்கேன் ஒரு பாக்ஸ்ல கமெண்ட்ல. வாட் ஆர் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அசோசியேஷனல் லிட்ரேச்சர்? அப்ப வாட் இஸ் அசோசியேஷனல் லிட்ரேச்சர்னு திருப்பி சொல்லும்போது, இட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் த லிட்ரேச்சர் ஆஃப் த நேட்டிவ் கம்யூனிட்டி. இட் இஸ் த லிட்ரேச்சர் ஆஃப் த நேட்டிவ் கம்யூனிட்டி. இதுல இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர் என்ன? நம்பர் ஒன், இட் ஃபோக்கஸஸ் ஆன் நேட்டிவ் கம்யூனிட்டி அண்ட் தேர் டெய்லி லைஃப். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பூர்வீக குடிகள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். நம்பர் டூ, இட் மே ஆல்சோ இன்க்ளூட் நான் நேட்டிவ் கேரக்டர்ஸ் பட் டசன்ட் சென்டர் த ஸ்டோரி ஆன் தெம். நம்ம ஸ்டோரிக்குள்ளர நான் நேட்டிவ் கேரக்டர்ஸ் வரலாம், ஆனா அவங்க மேல ஒரு பெரிய ஃபோக்கஸ் இருக்காது. அப்ப ஃபோக்கஸ் எல்லாமே நான் நேட்டிவ் கேரக்டர்ஸ், வெளியூருக்காரவங்களை பத்தி நம்ம ஸ்டோரிக்குள்ளார கொண்டு வந்தா கூட அவங்கள வந்து பெரிய அளவுல அந்த ஸ்டோரிக்குள்ளார இன்வால்வ் பண்ண மாட்டாங்க. நேட்டிவ் கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த அசோசியேஷன் லிட்ரேச்சர் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் என்ன பண்ணும், அந்த கல்ச்சரல் கிளாஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். எங்கெல்லாம் சண்டை போட்டுக்குது, எங்க அந்த கல்ச்சர் மோதுது, நேட்டிவ் கல்ச்சரும் அந்த ஃபாரின் கல்ச்சரும் எங்க மோதுது, நேட்டிவ் ஐடியாலஜியும் ஃபாரின் ஐடியாலஜியும் எந்த இடத்துல முட்டிக்குது, நேட்டிவ் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் ஃபாரின் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் எங்க முட்டிக்குது அப்படின்னு பார்க்கும். ஆனா அசோசியேஷன் லிட்ரேச்சர் என்ன பண்ணும், இந்த கல்ச்சரல் கான்ஃபிளிக்ட ஃபோக்கஸே பண்ணாது. Are you there with me, teachers? இதுல பாத்தீங்கன்னா இந்த narrative ஸ்டைல் வந்து ரொம்ப கர்வ், அந்த அப்வர்ட் கர்வ் ரொம்ப பெருசா இல்லாம இட் வில் ஹேவ் a flat narrative style. ஆனா போஸ்ட் கொலோனியல்ல பாத்தீங்கன்னா அந்த அப்வர்டு மூவ்மெண்ட் இருக்கும், ரொம்ப மேல போய் பீக்ல மோதி ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகும். கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். ஒரு அப்பா இருக்கிறாரு, அவரு நேட்டிவ், பையன் வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறான். அப்ப அவன் வரும்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு கிளாஷ் வருது. ஏன் அப்படின்னா, அப்பா வந்து நேட்டிவ் ஐடியாலஜி, பையன் வெஸ்டர்ன் ஐடியாலஜியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டான். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் முட்டிக்குது. இதுதான் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ல காட்டக்கூடியது. ஓகே, பையன் வந்து ஃபாரின்ல படிச்சான்,
ஆனா அவங்க அம்மா வந்து அங்கதான் இருந்தாங்க, நம்ம ஏற்கனவே படிச்ச கதை தான். அவங்க என்ன பண்ணாங்க, நேட்டிவ்ல ஒரு பொண்ணை பார்த்து இந்த கல்ச்சர்ல இருந்து ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்குமே லைஃப் சுமூகமா போகல. இதுதான் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் சொல்லக்கூடிய கல்ச்சரல் கிளாஷ். ஆனா இங்க அந்த மாதிரி பெரிய கிளைமேக்ஸ் எல்லாம் இருக்காது. இந்த பெரிய கிளைமேக்ஸ் வந்து இட் இஸ் டிபிக்கல் ஆஃப் வெஸ்டர்ன் ஸ்டோரிஸ். வெஸ்டர்ன் ஸ்டோரிஸ்ல கிளைமேக்ஸ் நல்ல உச்சிக்கு போய் இன்டென்ஸா போய் வெடிச்சு செதறும். ஹீரோ 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 அந்த ஹீரோவும் வில்லனும் பயங்கரமா சின்ன சின்ன சண்டைகள்ல வந்து பயங்கரமான ஒரு மோதல். அது வெஸ்டர்ன் ஸ்டைல். இந்தியன் ஸ்டைல்ல அப்படியே மெதுவா கொண்டு போய் 2 பேரும் மோதிக்குவாங்க. பெரிய அளவுக்கு எல்லாரையும் பறக்க விட மாட்டாங்க. இப்ப ரியலிஸ்டிக் மூவிஸ் எல்லாம் எடுக்கிறாங்களே, 2 பேரும் கட்டி புரளுவாங்க. நம்ம வெஸ்டர்ன் மூவில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பி எடுத்து ஹீரோ வந்து வில்லன் அடிப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கம்பி அடிக்கிற சத்தம் கேட்கும், ட்ரெயின் அப்படின்னு சவுண்டு கேட்கும், சொத்துன்னு கேட்காது. அப்ப அது வெஸ்டர்ன் ஸ்டைல். ஆனா நேட்டிவ் இந்தியன் ஸ்டைல், நேட்டிவ் அசோசியேஷனல் லிட்ரேச்சர் என்ன சொல்லுன்னா, ஒருத்தன் கம்பி எடுத்து அடிச்சானா அவன் செத்துருவான். கட்டையை எடுத்து அடிச்சா சின்ன கட்டையா கட்டுவாங்க. வெறும் கம்பை அடிச்சு அந்த கம்பை அடிச்சோடனே இவர் வீங்கிரும், மூஞ்சி போல பெருசா வீங்கி இருக்கும். இதுதான் அசோசியேஷனல் ஸ்டைல். ரொம்ப பிளாட்டா கொண்டு போவாங்க. அதே நேரத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, this association literature will highlight not the individual but a community. எங்க ஒரு ஹீரோவை பெருசா காட்ட மாட்டாங்க, ஒரு இனம், அந்த இனத்தை தான் பெருசா காட்டுவாங்க, ஹீரோ வில்லனை பெருசா காட்ட மாட்டாங்க. அதே நேரத்துல the story will not pass judgment and will not give any conclusion, whereas in the western literature and the post colonial literature there the story will be passing judgment. நம்ம வாசிக்கும் பொழுதே அப்படியே ஜட்ஜ்மெண்டல் டோன் அந்த ஆத்தர்கிட்ட இருக்கும், அந்த நரேட்டர்கிட்ட இருக்கும். நம்ம ஈஸியா கன்க்ளூஷனை டிரா பண்ணிக்கலாம். ஆனா அசோசியேஷன் லிட்ரேச்சர்ல அந்த மூவ் இருக்காது. Are either teachers, did you understand that? Right? இப்போ what is the limitation of associational literature அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, this associational literature is very helpful only for the native people, but for the not native people it will not be of great help because non-native people cannot access the native world. நம்முடைய வேர்ல்ட அவங்களால பெரிய அளவுக்கு உள்ள பூந்து அலசி ஆராய்ந்து புரிந்து கொள்வது கஷ்டம். இதுதான் ப்ராப்ளம். Are you the teachers? இதுதான் நம்ம அப்படியே சொன்ன முன்னாடி. அசோசியேஷன் லிட்ரேச்சர் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் வெரி லிமிட்டெட் access to native life for a non-native reader. Non-native reader அவ்வளோ ஈஸியா அசோசியேஷன் லிட்ரேச்சரை படிச்சு இந்த நேட்டிவ் லைஃபை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. அப்படியே ஒருவேளை அவங்க ட்ரை பண்ணி வாசிக்க நினைச்சாலும் they can understand and relate, but they cannot feel like a insider. They can only feel like an outsider. For example, சிம்பிளா சொல்லணும்னா, சங்கம் லிட்ரேச்சர் இருக்கு. சங்கம் லிட்ரேச்சர்ல பெரிய ஜாம்பவான்னு சொன்னீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி a வெஸ்டர்னர். இங்கே நம்ம ஆட்கள் இருந்தாலும் நம்ம ஆட்களை பெருசா ஹைலைட் பண்றதே கிடையாது. நம்ம the great contribution to Sangam literature is made by an American scholar, ஹார்ட் அப்படின்னு ஒருத்தர். அவரை தான் பெருசா காட்டுறாங்க. நம்ம இந்தியன்ஸுக்கும் அவருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, he has tried to understand Sangam literature but he does not feel like a insider. ஆனா நம்ம லேண்ட்ல, நம்ம மதுரையில, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளர இந்த சங்கம் லிட்ரேச்சரை நல்லா படிச்ச ஒரு ப்ரொஃபசர் வந்து சங்கம் லிட்ரேச்சர் டீச் பண்றதுக்கும் ஒரு ஃபாரினர் அந்த சங்கம் லிட்ரேச்சர் இம்பைப் பண்ணி டீச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ஜெக்டிவா டிட்டாச்சா டீச் பண்ணுவாரு. அவர் அதை அந்த அளவுக்கு இம்பைப் பண்ணி அதே ஃபீலோட டீச் பண்ணுவாரா அப்படின்னா கஷ்டம். ஆனா நம்மால் என்ன பண்ணுவாரு, அந்த உணர்வு நிலைக்கு போயிடுவார் நேரா. குறிஞ்சி திணை, முல்லை திணை, மருதம் திணை, பாலை திணை அப்படின்னு, நெய்தல் திணை அப்படின்னு அந்த 5 திணைக்கு போகும்போது இந்த 5 திணைக்கான இடங்களுக்கும் இந்த ஆளு போயிருந்திருப்பாரு. அட்லீஸ்ட் ஏதாவது பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டாவது அந்த திணையை சேர்ந்தவனா இருப்பான். அதனால அவனோட பேசி பழகி இருந்ததுல அப்படி கவிதை எடுத்து பேசும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி போய் உட்காந்துரும்.
That is what called the insider feel. The insider feel வந்து நேட்டிவ்ஸ் மட்டும் தான் புரிய முடியும், அவுட்சைடர்ஸுக்கு அவ்வளவு தூரம் கிடைக்காது. இதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசோசியேஷனல் லிட்ரேச்சர் does not stand up to the western reader. வெஸ்டர்ன் ரீடருக்கு ஒரு பெரிய அப்பீல் கொடுக்காது. ரீடர் டீச்சர்ஸ் புரிஞ்சுச்சா? அடுத்தது இந்த அசோசியல் லிட்ரேச்சர் என்ன பண்ண அப்படின்னா, இட் டஸ் நாட் அக்செப்ட் மீடியா ஸ்டீரியோடைப்ஸ். ஓகே, ஆனா வெஸ்டர்ன் லிட்ரேச்சர், போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் வந்து மீடியா ஸ்டீரியோடைப்ஸ்னா ஃபிக்ஸ்டு டைப். அந்த ஃபிக்ஸ்டு டைப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 ஃபேன்சி செரிமனி. நிறைய செரிமானிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. செரிமனி, what do you mean by ceremonies, teachers? What do you mean by ceremony? தமிழ்ல என்ன சொல்றோம்? விழா, நிகழ்ச்சி, சடங்கு சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும். அதுவும் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். அதே நேரத்துல இட் வில் ஆல்சோ கிவ் இம்பார்ட்டன்ஸ் வெஸ்டர்ன். நம்ம இந்த வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் பத்தி சொல்லிட்டு இருக்கோம். வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் ஃபேன்சி செரிமனிஸ்க்கு இடம் கொடுக்கும், ஃபேக் ஸ்பிரிச்சுவல் ட்ரெண்டுக்கு இடம் கொடுக்கும், நேச்சர் பேஸ்டு டயட் அண்ட் பாப் கல்ச்சருக்கு இடம் கொடுக்கும், கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலா இருக்கும். ஆனா இது எதையுமே அசோசியேஷனல் லிட்ரேச்சர் செய்யாது. ஓகே, அதே நேரத்துல நேட்டிவ் லிட்ரேச்சருக்கு எப்படி சார் இது உதவியாக இருக்கும்? How will associational literature help native reader அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு லிஸ்ட் அவுட் பண்றாரு ஒரு சில விஷயங்களை தாமஸ் கிங். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it will remind, associational literature will remind the native reader about the lasting cultural value. நம்மளுடைய கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தினுடைய மேன்மையை அந்த நேட்டிவ் ரீடருக்கு சொல்லி கொடுக்கும். ஒரு நேட்டிவ் ரீடரை என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் கனெக்ட் த ரீடர் வித் த பாஸ்ட், எஸ்பெஷலி வித் த ரிச் ஓரல் லிட்ரேச்சர், த ட்ரெடிஷனல் ஹிஸ்டரி, அண்ட் இட் வில் கனெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வித் த பிரசன்ட் டைம். நம்பர் 3 என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஷோ ஹவு அவர் பிரசன்ட் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் கல்ச்சரலி ரெசிலென்ட். ஏன் அப்படின்னா, நம்ம கடந்த காலத்துல இருந்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறோம், ரெசிலென்டா இருந்திருக்கிறோம். அப்ப இப்பயுமே நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? ஒடுக்குமுறைக்கு எதிராக என்ன பண்றோம்? ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் ரீடருக்கு அசோசியேஷனல் லிட்ரேச்சர் ஞாபகப்படுத்தும். அதே நேரத்துல நம்மளுடைய கலாச்சாரம் இதோடு அழிந்து போகாது, இனி வரும் காலங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? It may tell that culture will work hand in hand with the native language, the native philosophy and the native spiritual belief அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு. What are the examples of associational literature? எக்ஸாம்பிள்ஸ் அவர் என்னென்ன சைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, he has cited a few things. That is number 1. One is Basil H. Johnston's Indian School Days. அது ஒரு எக்ஸாம்பிள். Basil H. Johnston's Indian School Days, அது ஒரு நாவல். The second one is Ruby Slipperjack's Honor the Sun. இந்த ரெண்டு நாவலுமே beautiful example of associational literature which speaks about indigenous community. இந்த indigenous community பத்தி பேசும்போது அவர் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, that both the novels speak about everyday life and it speak about the community interaction. இந்த ஸ்டோரியில one character is not given importance but the community is given importance. ஒரு சிங்கிள் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. இன்ஸ்டெட் ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டர் இருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டர் மேல ஃபுல் ஃபோக்கஸும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா கேரக்டர் மீதும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அப்ப இண்டிவிஜுவல் ஹீரோ கிடையாது இந்த ரெண்டு நாவல்லையும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அசோசியேஷனல் லிட்ரேச்சர். Are you there with me, teachers? Did you understand that?
Shall we move forward? இப்ப அந்த ரெண்டு ஸ்டோரியை பத்தியும் அந்த ரெண்டு நாவலை பத்தியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஆத்தர் கொடுத்திருக்கிறார். I am not going to dwell into it because I will be sharing the text with you. நீங்க இந்த விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி வச்சு கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துக்கோங்க. Are you there, teachers? Yes, sir. எப்படின்னா நம்ம ஏற்கனவே என்னன்னு சொன்னோம், அசோசியேஷனல் லிட்ரேச்சர்ல இண்டிவிஜுவல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அப்படிதானே சொன்னோம். அப்ப இண்டிவிஜுவல்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. நேட்டிவ்ஸ்லயே இண்டிவிஜுவல்ஸை பத்தி ஃபோக்கஸ் பண்ணாம ஒரு கம்யூனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் நேட்டிவ் கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க மேல பெரிய ஃபோக்கஸ் இருக்காது. அப்ப அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியில ஒரு ஃபேமிலியை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேமிலியில மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 7 பேர் இருந்தாங்களாம். அதுல 4 பேர் பொண்ணுங்க, 3 பசங்க. மொத்தம் எத்தனை ஃபேமிலி? ஒரு ஃபேமிலி. அந்த ஒரு ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ்? 7 மெம்பர்ஸ். 7ல எத்தனை பாய்ஸ், எத்தனை கேர்ள்ஸ்? 4 girls, 3 boys. 4 girls, 3 boys. அப்படியே ஒவ்வொரு தடவையும் சொல்றாங்க பாருங்க. The oldest brother is married and he moved away. The other brother stays mostly at a cabin on the old trampoline. The girls live together in one room cabin built by their father before he died, and a small back addition was later built where the mother sleeps with the youngest child, Brian. Brian, about 6 years old, was a baby when the father died. இதுதான் நமக்கு ஸ்டோரி. ஓகே, இதற்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வரப்போகுது. இது மட்டும் இல்ல, இவங்க இல்லாம இந்த ஃபேமிலியோட மற்றவர்களும் இருந்தார்கள். யார் இருந்தாங்க? 3 other kids live with us. They are the additions to the family. இந்த நரேட்டரோட அந்த ஃபேமிலியோட இன்னும் 3 பேர் இருக்காங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னா, they were abandoned by the parents. Their parents left them, so the mother takes care of them. Their presence doesn't change much, though it means food and clothes must be shared most. Their father visited once, but the mother never did. The narrator's mother never received any money to support them. Okay, இதுல ஆத்தர் எதை பத்தி பெருசா சொல்ல போறாரு? ஓகே, இங்க அந்த நேட்டிவ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ சிஸ்டம் நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம விட ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க, வேற கல்ச்சரை சேர்ந்தவங்க, வேற இடத்த சேர்ந்தவங்க, அவங்களுக்கு நம்ம வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கதை. அப்ப இட் ஸ்பீக்ஸ் கிரேட் அபவுட் த நேட்டிவ் கல்ச்சர். திஸ் இஸ் an associational literature. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா அந்த ஸ்டோரியை பத்தி பேசும்போது நம்ம நரேட்டர் என்ன பண்றாருன்னா, he becomes very close with those children than his own sister. And the narrator is a girl. Sorry, her own sister. Okay, her own sisters are away all winter, and Maggie and Jane, the extra children, feel like regular sisters. அந்த குழந்தைங்க, அந்த 3 குழந்தைங்களும் இந்த வீட்டுல ஒரு மெம்பர் மாதிரியே இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த நேட்டிவ் கல்ச்சர் வாஸ் வெரி ஜெனரஸ் டுவர்ட்ஸ் த நான் நேட்டிவ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு நமக்கு அப்படியே சொல்லிட்டே வருவாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாவல்ஸ் அந்த அளவுக்கு நேட்டிவ் கல்ச்சரை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது. However, ஒரு நான் நேட்டிவ் ரீடருக்கு இந்த ஸ்டோரி பெரிய அளவுக்கு சிங்க் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இட் இஸ் அபவுட் த நேட்டிவ்ஸ். Non-native may love the natives but cannot feel like the native. என்னதான் நீங்க வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணாலும், வெள்ளைக்கார லைஃப் ஸ்டைல அடாப்ட் பண்ணாலும், நீங்க வெள்ளைக்காரனா ஆக முடியாது. அந்த வெள்ளைக்கார பெண்ணினுடைய ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல கம்ப்ளீட்டா உங்களால அடாப்ட் பண்ண முடியாது. இட் இஸ் த சேம் வித் அதர் ஆப்போசிட் செக்ஸ். ஒரு வெள்ளைக்கார பையனை ஒரு நான் நேட்டிவ் கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் ஆல்வேஸ் பி an outsider. You cannot think like them, you cannot feel like them. நம்ம பாக்குறோம் நிறைய ஃபாரினர்ஸ் இந்தியன் கேர்ள்ஸையோ இந்தியன் பாய்ஸையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல ரீல்ஸ் வீடியோ வந்துட்டு இருக்கு. ரீல்ஸ் வீடியோல ஒரு கொரியன் கேர்ள் இஸ் மேரிட் டு இந்தியன் டு அ தமிழ் பாய். அவ பார்த்தீங்கன்னா போடா அப்படின்னு சொல்லி.
அது மட்டும்தான் வரும். மற்றபடி த தமிழ் கல்ச்சர், அந்த தமிழ் ஃபீல் அப்படிங்கிறது அந்த ஃபாரினரால புரிய முடியுமா, நம்மளுடைய கலாச்சாரம் புரியுமா அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஃபுல் ஃபீல் கிடைக்காது. நம்மளுக்கு அந்த கொரியன் ஃபீல் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. இதைதான் நம்ம ஆத்தர் சொல்ல போறேன். Are you there, teachers? I'm going to stop here. If you have any doubt, you can ask. We can get back.